ஹாய், உங்கள் எல்லாருக்கும் செல்ஃப் ஸ்டடி ஜர்னி யூபிஎஸ்சிக்கான கிளாஸில் வெல்கம். நான் சந்தோஷ். இந்த சேனலில் யூபிஎஸ்சிக்கான கிளாஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற கிளாஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா மேப்பிங் மாஸ்டர் சீரிஸோட டெமோ கிளாஸ் இது. ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்து நான் 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். மெம்பர்ஸ் ஒன்லி பேஜில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து டெமோவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து என்னோட மேப்பிங் மாஸ்டர் கோர்ஸில் வந்து எந்த மாதிரி வந்து நான் உங்களுக்கு மேப்பிங் சொல்லித்தரேன் என்ன எப்படின்ட்டு. ஓகே, ஸோ அதுக்காக வந்து நான் இதை பப்ளிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகலாம். ஓகே, ஸோ எப்படி ஜாயின் ஆகிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் பக்கத்தில் வந்து ஜாயின் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகிட்டுருக்கு. அதை கிளிக் பண்ணி 29 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணோம், நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது மூலமாக வந்து நீங்கள் மெம்பர்ஷிப் மூலமாக நீங்கள் இந்த கோர்ஸை வந்து அக்சஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 வீடியோஸ் வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே, ஸோ ஒரு 10 to 15 days 20 daysக்குள்ளே வந்து இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ண பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். நீங்கள் மந்த்லி பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி பிடிஎஃப்மே வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ நீங்கள் அடிக்கடி கிளாஸ் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு டெமோ கிளாஸ். பாருங்கள் நான் வந்து எப்படி சொல்லித்தரேன்ட்டு. உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா நான் சொல்லித்தரது வந்து கிளியராக புரியுது, உங்களுக்கு வந்து உண்மையிலே யூபிஎஸ்சி 2025 2026 2027க்கு உங்களுக்கு யூஸுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஜாயின் ஆகுங்க. ஓகே, ஸோ உங்களோட டிசிஷனுக்காக நான் வந்து இந்த டெமோ கிளாஸை வந்து அப்லோட் பண்ணி பார்த்து கிளியராக ஸ்கிப் பண்ணாமல் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, ஸோ எப்படி நான் வந்து கிளாஸை சொல்லித்தரேன்ட்டு. அதே மாதிரி இந்த சேனல் செல்ஃப் ஸ்டடி ஜர்னி சேனல் வந்து பார்த்திங்கன்னா நான் யூபிஎஸ்சிக்கு ஓகே, ஸோ ஃப்ரீயாக வந்து கிளாஸ் அப்லோட் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் க்ரியேட் பண்ணேன். அதே மைண்ட் செட்டில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மேப்பிங்காக நான் வந்து எதுக்கு 29 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, காமனாகவே வந்து மேப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களே தான் வந்து பண்ண சொல்லுவாங்க. யூபிஎஸ்சிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்கன்னா ஒரு சில மேப்பிங் கிளாஸ் கூட பண்ண வைப்பாங்க. நானும் வந்து பண்ண வச்சுருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். பட் இதில் வந்து நான் பேசிக்லேருந்து காண்டினென்ட்லேருந்து எடுத்து கொஞ்சம் மேப்பெல்லாம் அட்டாச் பண்ணி அடிஷ்னலாக கொஞ்சம் பிடிஎஃப் எல்லாம் வந்து நான் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து நான் ஒன்றா மேப்பிங் பண்ண வச்சுட்ருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து 29 ரூபீஸை வந்து சார்ஜ் வாங்கிட்டு இருக்கிறது. ஸோ கொஞ்சம் சேனலோட மெயின்டெனன்ஸும் வந்து தேவையில்லை, அதுக்காக தான் நான் சார்ஜ் பண்ணுறேன் மட்டும். மற்றபடிக்கு நம்மளோட கோல் வந்து இன்னும் அதே தான். ஸோ சேனல் கொஞ்சம் க்ரோ ஆக ஸோ எல்லாமே வந்து நான் ஃப்ரீயாக கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ நம்ம சேனல் க்ரோ ஆகணும்னா நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து சேனலுமே வந்து க்ரோ ஆகும். ஸோ இப்போ க்ரோ வந்து நான் எல்லாமே ஃப்ரீ பண்ணுறேன். ஓகே, ஸோ அதுக்காக உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு தேவை. ஓகே, ஸோ அப்படி சேனல் க்ரோ ஆகலை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கம்மி ஓகே, ஸோ உங்களால் ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரைஸில் நான் கொண்டு வரேன். ஓகே, ஸோ எதனா ஒரு முயற்சி வந்து நான் உங்களுக்காக பண்ணிட்டு தான் இருப்பேன். ஓகேவா? ஸோ நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இதில் ட்ராவல் பண்ண மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கோலும் உங்களோட யூபிஎஸ்சி கோலுமே வந்து அச்சீவ் ஆகும். என்னோட இந்த கோல் உங்கள்கிட்ட வந்து இந்த கிளாஸஸ் கொண்டு வர கோலுமே வந்து அச்சீவ் ஆகும். ஓகே, ஸோ எப்படி ஜாயின் ஆகணுன்ட்டு வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த டெமோ கிளாஸை வந்து ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள ஸ்டேட்ஸ் யூடி என்னென்ன இருக்குன்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ ஸ்டேட் இருக்குது டக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, கமெண்ட்டில் வந்து நீங்கள் டக்குன்னு சொல்லணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து 28 இருக்குது, நிறைய பேர் 29 இருக்குது. இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். மெயினாக ஸ்கூல் யாருன்னா நீங்கள் வந்து ஸ்கூலில் இருந்தீங்கன்னா, மேபி ஸ்கூலில் இருக்கிறவங்களும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஒரு சிலர் காலேஜில் கூட இந்த டவுட் இருக்கும் உங்களுக்கு. ஒரு சிலர் இப்போ தான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்கள் என்ட்ரி ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து இந்த டவுட் இருக்கும். 28 29 எனக்கும் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. நிறைய டிஸ்கஷன் எல்லாம் கூட பண்ணியிருக்கேன் கூட இருக்கவங்கக்கிட்ட. பட் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெசண்ட் வந்து இருக்கக்கூடியது 28 ஸ்டேட். ஓகே, அப்போ யூனியன் டெரிட்டரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டோட்டலாக வந்து 8 யூனியன் டெரிட்டரி இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து நிறைய பேர் பேசிக்குன்னு நினைப்பீங்க. இல்லை, நிறைய பேருக்கு வந்து இது தெரியாமல் இருக்கும். நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், கமெண்ட்டில் கூட நீங்கள் கேட்டு பாருங்கள் எவ்வளோ பேருக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்ட்டு ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நான் என்னோடய ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, ஒரு 2 years பேக் இருக்கலாம். ஓகே, 2 years பேக். ஓகே, ஸ்டார்டிங் அப்போ தான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போல்லாம் வந்து தெரியாது எனக்கு. நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, எனக்கெல்லாம் வந்து யாரும் இதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு இருந்தில்லை. நானே வந்து ஃபோன் வச்சு அப்போல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னுட்டு அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணேன் நான். ஓகே, குரூப் சிக்கு அப்ளை பண்ணது நான். குரூப் சிக்கு அப்ளை பண்ணேன். ஜாலியாக போய் எக்ஸாம் எழுதலான்னுட்டு. ஆனால் எனக்கு வந்து தெரியும் நான் வந்து கிளியர் பண்ண முடியாது. ஓகே, ஆனாலும் மேபி எனக்கு வந்து லக் ஃபேவர் பண்ணால் நான் கிளியர் பண்ணலாம். ஏன்னா அதில் வந்து எல்லாம் ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ்.
எல்லாம் வந்து நம்ம டிக் பண்ணுறது. டிக் பண்ணிட்டா டைரெக்டாக ஃபிசிக்கலு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷனு, இன்டர்வியூ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இருக்கிறதில்ல. நான் உங்களுக்கே வந்து தெரியும்ல குரூப் சி பற்றி. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசி கான்ஸ்டபிள் வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஓகே, போன எக்ஸாமுக்கு பேப்பர் இருந்துச்சு, கொஞ்சம் தூரமாக வச்சுருந்தாங்க, ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட எவ்வளோ தெரியுமா, அபோவ் 300-400 கிலோமீட்டர் தாண்டி போயிருந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஓகே, அப்போ போயிட்டு அந்த பேப்பர் வந்து என்கிட்ட வந்துச்சு. அந்த பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ யூடி இருக்குதுன்னு வந்து கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகே, அந்த கொஷின் ஆன்சர் பண்ணுறதுக்கே 10 மினிட்ஸ் மேலே எடுத்துக்கினேன். ஃபைனலாக 8 அப்படின்ட்டு வந்து மார்க் பண்ணிட்டு வந்தேன். ஓகே, ஏன் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்போ நான் ப்ரிப்பேர் ஆகாமல் இருந்தேன். இப்போ நான் ப்ரிப்பேர் ஆகாமல் இருந்ததால் எனக்கு வந்து டைம் எடுத்துச்சு. ஆமாவா, எவ்வளோ யூடி இருக்குது, நடுவில் வேறு ஏதோ மர்ச் பண்ணன்னு வேறு சொல்கிறாங்க. எதை மர்ச் பண்ணாங்க, தாதர் அண்ட் நாகர் ஹவேலியா, இல்லை தாத்ரா வேறு நாகர் ஹவேலி வேறையா, இதெல்லாம் வந்து கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு அந்த டைமில் எனக்கு. இன்னொரு கொஷனும் கேட்டிருந்தாங்க குரூப் சியில். நான் சொல்கிறேன், எந்த ஸ்டேட் வந்து மேக்ஸிமம் பார்டரை ஷேர் பண்ணுதுன்னு கேட்டிருந்தாங்க. யூபி இருந்துச்சு, ஓகே, கர்நாடகா இருந்துச்சு, இன்னும் ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், இந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்டேட் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் எழுதிட்டு இருந்தால, அப்போ கர்நாடகா தான் கேட்டிருப்பாங்கன்ட்டு மேக்ஸிமம் ஷேர் பண்ணக்கூடியது வந்து கர்நாடகான்ட்டு நான் மார்க் பண்ணிட்டு வந்தேன். கிளியர் ஆகலை எக்ஸாம். ஓகே, நானே சொல்கிறேன், அந்த எக்ஸாம் வந்து கிளியர் ஆகலை. பட் அன்றைக்கி நான் டிசைட் பண்ணேன், ஓகே, தெரியாமல் இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் தெரிஞ்சுக்காமே இருக்கிறது தப்பு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அன்றைக்கி முயற்சி பண்ணி நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி எனக்கு வந்தது மைண்டில். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் இருக்கும். நீங்கள் வந்து ஐயோ இதெல்லாம் வந்து தெரியல, நீங்கள் வந்து அப்போது யூஸ் இல்லை அந்த மாதிரியெல்லாம் நினைக்காதீங்க. டைம் இருக்குது, தெரிஞ்சுங்க, தெரிஞ்சுட்டு அட்டன் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் தெரிஞ்சுங்க, டைம் லிமிட்டடாக தான் இருக்குது, காம்படிஷன் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி யூனியன் டெரிட்டரி வந்து பார்த்திங்கன்னா 8 யூனியன் டெரிட்டரி வந்து இருக்கிறது. இப்போ இதோட மார்க்கிங் வந்து நம்ம எந்த மாதிரி பண்ணோன்னா ஆர்டர் வைஸாக பண்ணலாம். ஸோ சவுத்து டு நார்த் வந்து நம்ம இதோட மார்க்கிங் பண்ண போகிறோம். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, யூபிஎஸ்சி வந்து அரேஞ்ச்மெண்ட்டில் தான் கேட்கும். ஏன்னா இந்த நேம் எல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி சொல்ல சொன்னால் ஸ்கூல்லேயும் இதை தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இப்போ கூட நிறைய ஸ்கூல் போகிற பசங்க, ஒரு சில பசங்களை கூப்பிட்டு எவ்வளோ ஸ்டேட் இருக்குதுன்னு சொல்லுன்னா சொல்லிவிடும் அது மனப்பாடம் பண்ணி. பட் நிறைய பேருக்கு வந்து அந்த மெமரி, ஓகே, அந்த மெமரி பவர் வந்து இருக்காது. எந்த ஸ்டேட் எங்கே இருக்குது, எந்த ஸ்டேட் பக்கத்தில் எந்த ஸ்டேட் இருக்குன்ட்டுலாம் இருக்காது. ஸ்கூல்லலாம் வந்து நம்மளுக்கு ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் வைஸ் வந்து ஸ்டேட்டை வந்து எழுதி வைப்பாங்க. இப்போ ஏலேருந்து என்னென்ன ஸ்டேட் வருதோ அது ஃபஸ்ட்டு எழுதுவாங்க, நெக்ஸ்ட்டு பி, சி, டி, அந்த மாதிரி ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் வைஸில் ஸ்டேட்டை எழுதி வச்சு மனப்பாடம் பண்ண வைப்பாங்க. யூபிஎஸ்சிக்கு வந்து அது தேவையில்லை. யூபிஎஸ்சியோட கொஷன்ஸ் இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி பார்க்கலாம். நான் வந்து காமிக்கிற ஒரு கொஷன் நீங்கள் பார்க்கலாம். இங்கே நீங்கள் பாருங்கள், which of the following is geographically closest to Great Nicobar? ஓகே, இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சுமாத்ரா, போர்னியோ, ஜாவா, ஸ்ரீலங்கா. கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சுமாத்ரா தான். ஏன்னா கிரேட் நிக்கோபார் கிட்டேருந்து ஷார்ட்கட்டில் இருக்கக்கூடியது வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம். இங்கேருந்து ஷார்ட்கட்டில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சுமாத்ரா தான். ஸ்ரீலங்கா எவ்வளோ தூரம் இருக்குது நீங்கள் பாருங்கள், ஸ்ரீலங்கா எவ்வளோ தூரம் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான கொஷனுக்கெல்லாம் ஆன்சர் வந்து நீங்கள் ஸ்கூலில் பண்ணிட்டு இருந்தீங்களே, நேமை வந்து மனப்பாடம் பண்ணி ஆல்ஃபபெட்டிக் வைஸு, யூனியன் டெரிட்டரியை வந்து ஆல்ஃபபெட்டிக் வைஸ் ஞாபகப்படுத்தி டீச்சர்கிட்ட போய் சொல்கிறது, அதெல்லாம் வந்து ஒர்க் ஆகாது. அதனால் நம்ம யூனியன் டெரிட்டரியை வந்து சவுத் டு நார்த் அரேஞ்ச் பண்ணலாம். சவுத் டு நார்த் அரேஞ்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வரக்கூடிய யூனியன் டெரிட்டரி எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்டமான் அண்ட் நிக்கோபார். இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது, நீங்கள் பார்க்கலாம், இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது. ஓகே, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லக்ஷதீப். அதனால் ஃபுல் சவுத் வரக்கூடியது எது, நீங்கள் வந்து ஒரு லைன் கூட இங்கே ட்ராப் பண்ணி பாருங்கள். ஓகே, லக்ஷதீப் வந்து கொஞ்சம் மேலே இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு சவுத்தில் வரக்கூடியது வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார். அதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் மேலே வந்து பார்த்திங்கன்னா லக்ஷதீப். லக்ஷதீப்புக்கு கொஞ்சம் மேலே வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி வரும். ஓகே, ஸோ 4 லொக்கேஷனில் டிவைட் ஆகிருக்கு. ஆனாலும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷனுக்கு, மெயின் லொக்கேஷனுக்கு வந்து கன்சிடர் பண்ணோம் நீங்கள். ஓகே, புதுச்சேரி. நெக்ஸ்ட் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி அண்ட் தமன் அண்ட் தியூ. இது எல்லாமே ஒன்றே தான். ஓகே, இதில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 அண்டை பார்க்கலாம் நேமில். ஓகே, வேறு எந்த நேமும் நீங்கள் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். வேர்ல்ட்லேயே வந்து தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி அண்ட் தமன் அண்ட் தியூ. ஓகே, 3 அண்டு வந்து இதில்
கொடுத்துருக்காங்க. எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ சவுத்துலேருந்து நார்த் அரேஞ்ச் பண்ண சொன்னால் இந்த ஆர்டரில் தான் நீங்கள் போகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெல்லிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சண்டிகர். இப்போது கன்ஃபியூஷன் ஆகும் நிறைய பேருக்கு. ஓகே, ஜம்மு அண்ட் காஷ்மீர் வருமா லடாக் வருமா? அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே நான் ஏன்னு போட்டிருக்கேன்ல, அப்படின்னா பிஓகே இது. ஓகே, பிஓகே கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது. ஆனால் நம்ம இந்தியாவோட பார்ட் தான். அப்புறமா இதுவும் வந்து டிஸ்பியூட் பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டே சொல்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து இந்தியாவோட பார்ட் தான். பட் ஏன்ட்டு வந்து ஏன் இந்த மேப்பில் கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து பிஓகே நம்ம கண்ட்ரோலில் இல்லை, அவ்வளோதான். இப்போ சொல்லுங்கள் டக்குன்னு, காஷ்மீர் ஜேஎன்கே இல்லை லடாக் எது வரும்? இங்கே நீங்கள் கரெக்டாக பாருங்கள், ரெண்டுமே வந்து கிட்ட தெரியும். ரெண்டுமே வந்து கிட்ட தெரியும். இந்த நார்த் டு சவுத் அரேஞ்ச் பண்ண சொல்லும் போது எது ஃபஸ்ட்டு வரும்னே கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் ஜேஎன்கே தான் வந்து சண்டிகருக்கு அடுத்தது வரக்கூடியது. எல்லாத்தோட நார்த். ஓகே, ஃபுல் நார்த்தில் வந்து லடாக் இருக்கக்கூடியது. ஓகே, எல்லாத்தோட நார்த்தில் வரக்கூடியது லடாக். ஸோ சவுத் டு நார்த் அரேஞ்ச் பண்ண சொன்னால் இந்த ஆர்டரில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். நார்த் டு சவுத் அரேஞ்ச் பண்ண சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து லடாக் வரும். ஓகே, ஃபஸ்ட்டு லடாக், நெக்ஸ்ட்டு ஜேஎன்கே, சண்டிகர், டெல்லி. நம்ம இரேஸ் பண்ணலாருங்க. நார்த் டு சவுத் வந்து ஃபஸ்ட்டு லடாக் வரும், செகண்ட் ஜேஎன்கே, தேர்ட் சண்டிகர், ஃபோர்த் டெல்லி, ஃபிஃப்த்து தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி, சிக்ஸ்த்து ஓகே புதுச்சேரி, செவன்த் லக்ஷதீப், 8 வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார். இந்த ஆர்டர் வைஸ் தான் நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு வந்து வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெஸ்ட்லேருந்து ஓகே, வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள் எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்ட்டு. தெரிலனாலும் கொஞ்சம் சர்ச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்களோட வீட்டில் ஒர்க் என்ன, வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் எது வரும், ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் எது வரும் அப்படின்ட்டு யூனியன் டெரிட்டரி வந்து நீங்கள் பார்க்கணும். ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பிஒய்க்யூ கொஷன், நான் நிறைய பிஒய்க்யூ கொஷன் பார்த்துருக்கேன், அதனால நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறது இது வந்து இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி கேபிட்டல் தெரிஞ்சுக்கங்க, இதுவும் இம்பார்ட்டண்ட். அந்தமான் நிக்கோபாரோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா போர்ட் பிளேர். ஓகே, அந்தமான் நிக்கோபாரோட கேபிட்டல் போர்ட் பிளேர். லக்ஷதீப்போட கேபிட்டல் வந்து கவரட்டி. புதுச்சேரியோட கேபிட்டல் புதுச்சேரி தான். தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி அண்ட் தமன் அண்ட் தியூவோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா சில்வாசா. டெல்லி ஓகே, என்சிடி, அதோட கேபிட்டல் வந்து டெல்லி தான். நம்ம இந்தியாவோட கேபிட்டலுமே வந்து பார்த்திங்கன்னா டெல்லி தான். ஓகே, சண்டிகரோட கேபிட்டலும் சண்டிகர் தான். ஸோ சண்டிகர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 ஸ்டேட்டோட கேபிட்டல். ஒன்று வந்து பஞ்சாப் ஹரியானா ரெண்டுத்துக்குமே வந்து சண்டிகர் தான் கேபிட்டல். ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீநகர், ஜம்மு 2 இருக்குது. ஓகே, சம்மர் வின்டரில் வந்து ஷிஃப்ட் பண்ணிப்பாங்க. லடாக்கில் வந்து பார்த்திங்கன்னா லே, ஒரு சில இடத்துல வந்து 2 இருக்குது, கார்கிலும் யூஸ் பண்ணுவாங்க, லேவும் யூஸ் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதோட கேபிட்டல் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? டன். நெக்ஸ்ட் வந்து நம்ம புதுச்சேரி பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சொன்னோம் இது வந்து 4 டிவைட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. எங்கெங்கே டிவைட் ஆகிருக்கு, எந்த ஸ்டேட்குள்ளே அது வருது அப்படின்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி எங்கே இருக்குது, இங்கே நீங்கள் பார்க்கலாம். காவேரி டெல்டாவில் வரக்கூடியது, ஞாபகம் வச்சுங்க. காவேரி டெல்டா இருக்குல்ல, அங்கே வரக்கூடியது இது. இதோட கேபிட்டலுமே வந்து புதுச்சேரி தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கரைக்கால் டிஸ்ட்ரிக்ட், இதுவும் புதுச்சேரியோட பாட்டு. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காவேரி டெல்டாவில் வரக்கூடியது. ஓகே, இது காவேரி டெல்டாவில் இந்த கரைக்கால் இருக்குல்ல, அது காவேரி டெல்டாவில் வரக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாஹே. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் மாஹே. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா மலபார் கோஸ்ட்டில், ஓகே, கேரளாவில் வரக்கூடியது இது. அதே இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடுக்குள்ளே வரக்கூடியது. புதுச்சேரி, கரைக்கால், மாஹே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் யானம், இதுவுமே வந்து புதுச்சேரியோட பார்ட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரப்பிரதேஷில் வரக்கூடியது. கோதாவரி டெல்டாவில் லொக்கேட் ஆகிருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது 4த்தையுமே சேர்த்து வந்து நம்ம புதுச்சேரின்னு தான் வந்து நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி, தமன் அண்ட் தியூ. ஓகே, இது எல்லாமே வந்து ஒன்றா மர்ச் பண்ணிட்டுது. எந்த இயரில் மர்ச் பண்ணாங்கன்ட்டு வந்து கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம். நான் வந்து செக் பண்ணுவேன் யார் வந்து கரெக்டாக சொல்கிறாங்கன்ட்டு. ஓகே, நீங்கள் எவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்ட்டு எனக்கு தெரியும். ஏன்னா இது வந்து நீங்கள் ஷோ பண்ணுவேன் எனக்கு யார் யார் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னுட்டு. அதனால் கமெண்ட் வந்து பண்ணணும், யார் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்கன்னு நான் வந்து பார்க்குறேன் எந்த இயரில் மர்ஜ் ஆனதுன்னுட்டு. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த குஜராத்தோட இந்த யூ ஷேப் மாதிரி இருக்குல்ல சவுத், இங்கே வந்து நீங்கள் தியூ பார்க்கலாம். இந்த தியூ இருக்குல்ல, ஸோ அரேபியன் சி இது இங்கே லொக்கேட் ஆகிருக்கு, நீங்கள் பார்க்கலாம் சதர்ன் கோஸ்ட்டில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமன் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இதுவுமே வந்து குஜராத்தில் தான் வருது. ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி வந்து அக்சஸாக இருக்குது, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சி வந்து அக்சஸாக இருக்குது. ஓகே, பட் தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் லாக் ஆகிருக்கு. நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல இருக்குல்ல, இது வந்து தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி. இங்கேயுமே அந்த ஒரு டாட் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இது வந்து கம்ப்ளீட்டாக லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகிருக்கு. என்க்ளேவ்னு கூட சொல்லுவாங்க இதுக்கு. எப்படி பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் பார்டர், இது வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தும் அப்புறமா மகாராஷ்டிராவோட பார்டர் இது. ஓகே, குஜராத் மகாராஷ்டிராவோட பார்டரில் டச் ஆகிட்டுருக்கு. குஜராத்தோட பார்டரும் டச் ஆகிருக்கு, இதுக்கு மகாராஷ்டிராவோட பார்டருமே வந்து டச் ஆகிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குஜராத், இது குஜராத் மகாராஷ்டிரா பார்டருக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலியை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து மகாராஷ்டிரா, குஜராத், இங்கெல்லாம் வந்து ஃபுல் குஜராத் கவர் ஆகிருக்கு, இங்கெல்லாம் வந்து ஃபுல் மகாராஷ்டிரா கவர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டெல்லி பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ டெல்லி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட கேபிட்டல். பார்டரிங் இது வந்து பார்த்திங்கன்னா ஹரியானா அப்புறமா யூபி ரெண்டு தான் டெல்லி பார்டர் பண்ணக்கூடியது, ஞாபகம் வச்சுங்க. ஹரியானா, யூபி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூபி இருக்குது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹரியானா, ரெண்டு ஸ்டேட் தான், ஞாபகம் இருக்கட்டும் உங்களுக்கு, இம்பார்ட்டண்ட் இது. அதே மாதிரி இதோட லாங்கிடியூட் லேட்டிடியூட் வந்து நீங்கள் பார்க்கலாம். லாங்கிடியூட் வந்து பார்த்திங்கன்னா 77.23 டிகிரி ஈஸ்ட். இது கேபிட்டல். ஓகே, ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி மற்ற ஸ்டேட்டோட கேபிட்டலுமே உங்களுக்கு தெரியணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, நான் வந்து காமிக்கிறேன், அதுக்கும் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். டெல்லியை வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 11 வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். ஓகே, 11 டிஸ்ட்ரிக்டாக வந்து டிவைட் பண்ணி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. நியூ டெல்லி, ஓல்டு டெல்லி, சவுத் டெல்லியை கூட வந்து இது பண்ணியிருக்காங்க ரெசிடென்ஸ் வைஸாக. அங்கே இருக்கக்கூடியது நியூ டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹப்பா, இந்த பார்லிமெண்ட், ராஷ்டிரபதி பவன், நிறைய எம்பசிஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஓல்டு டெல்லியில் வந்து இந்த ரெட் ஃபோர்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். சவுத் டெல்லியில் வந்து ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா, அங்கே ஜனங்களாக இருக்கிறது வந்து நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சண்டிகர் வந்து பார்த்திங்கன்னா ஹரியானாவோட கேபிட்டல், பஞ்சாபோட கேபிட்டல், ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுது. அதனால் சண்டிகரோட பார்டரிங் ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, ஞாபகம் வச்சுங்க. 2 ஸ்டேட் கூட தான் வந்து ஷேர் பண்ணுது, பஞ்சாப், ஹரியானா. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா த ஜாயிண்ட் கேபிட்டல் இது. ஓகே, பஞ்சாப் ஹரியானாவுக்கு வந்து ஜாயிண்ட் கேபிட்டலாக இருக்குது. ஹைகோர்ட்டுமே வந்து நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம், 2 ஸ்டேட்டோட ஹைகோர்ட். நெக்ஸ்ட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜேஎன்கே, லடாக்கு. நான் வந்து செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு அந்த மேப் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஃபேக்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். லார்ஜஸ்ட் ஸ்டேட் எது நம்ம இந்தியாவில் ஏரியா வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான், ஞாபகம் வச்சுங்க. யூபி பக்கம் போயிடாதீங்க. ஓகே, பாப்புலேஷனில் அது வரக்கூடியது. ஏரியா வைஸ் லார்ஜஸ்ட் வந்து ராஜஸ்தான். ஸ்மாலஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோவா. ஓகே, ஸ்மாலஸ்ட்டாக இருக்கக்கூடியது கோவா. பாப்புலேஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா யூபி வரக்கூடியது. பாப்புலேஷன் வைஸ் லோவஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்கிம். லேட்டஸ்ட்டாக ஆட் பண்ண ஸ்டேட் வந்து தெலுங்கானா. ஓகேவா, 2014 வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணது. அதனால் லேட்டஸ்ட்டாக ஆட் பண்ணக்கூடிய ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானா. லார்ஜஸ்ட் யூனியன் டெரிட்டரி ஏரியா வைஸில் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லடாக். ஸோ இது வந்து அப்டேட் ஆகிருக்கு, அப்டேட்டடான இது வந்து நீங்கள் பாருங்கள். ஸ்மாலஸ்ட் யூனியன் டெரிட்டரி எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்ஷதீப்.
அதே மாதிரி மோஸ்ட் பாப்புலஸ் யூடி வந்து டெல்லி, லீஸ்ட் பாப்புலஸ் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷதீப். லேட்டஸ்ட்டாக ஆட் பண்ண யூனியன் டெரிட்டரி எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் யூனியன் டெரிட்டரி வந்து தாத்ரா நாகர் ஹவேலி அண்ட் தமன் அண்ட் தியூன்னு சொல்லுவாங்க. பட் ஆல்ரெடி இருந்தது, அதை வந்து மர்ச் பண்ணாங்க. ஓகே, ஸோ ஆப்ஷனை வந்து பாருங்கள், ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அதனால் லேட்டஸ்ட்டாக யூடியாக மாற்றினது. ஓகே, ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி யூடியாக இருந்தில்ல. ஸோ யூனியன் டெரிட்டரியாக மாற்றினது வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக். மர்ஜ் பண்ணது லேட்டஸ்ட்டாக யூனியன் டெரிட்டரியாக மர்ஜ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி அண்ட் தமன் அண்ட் தியூ. எப்போ 2020 வந்து பார்த்திங்கன்னா இதை மர்ஜ் பண்ணாங்க. இப்போ இங்கே வந்து ஒரு கொஷன் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். Which one of the following pairs of state of India indicates eastern and western most state? ஓகே, ஏன்னா இப்போ வந்து நம்ம ஸ்டேட்டோட மேப்பிங் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே நீங்கள் பார்க்கலாம். அதனால தான் இந்த கொஷன் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். 2015 கொஷன் இது. 2015 எது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் மோஸ்ட், எது வெஸ்டர்ன் மோஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம் ஈஸியாக. அருணாச்சல் பிரதேஷ், குஜராத். ஓகே, யார் வந்து ப்ராப்பராக மேப் பார்த்து இது பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக தெரிய வரும். நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இஃப் யூ ட்ராவல் பை அ ரோட் ஃப்ரம் கொஹிமா டு கொட்டாயம், வாட் இஸ் மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித்தின் இந்தியா த்ரூ விச் யூ கேன் ட்ராவல்? ஓகே, ஸோ நீங்கள் வந்து கொஹிமாலேருந்து நீங்கள் கொட்டாயம் நீங்கள் ட்ராவல் பண்ணனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டேட்டை வந்து நீங்கள் தாண்டி வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, நாகாலேண்ட்லேருந்து. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து எந்தெந்த ஸ்டேட் எங்கே இருக்குது என்னன்னுட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கொஷின் வந்து நீங்கள் பார்க்கலாம். அமாங் த ஃபாலோயிங் சிட்டிஸ் விச் ஒன் லைஸ் ஆன் லாங்கிடியூட் க்ளோசஸ்ட் டு டெல்லி? டெல்லியோட க்ளோசஸ்ட் வந்து எது இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுவுமே வந்து நீங்கள் இந்த ப்ராப்பராக மேப்பிங் பண்ணால் கிளியராக உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, அதனால தான் இந்த கொஷின் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஸ்டேட் இருக்குது? 28 ஸ்டேட் இருக்குது. இதோட பார்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். பார்டர்ஸ்னால் அக்யூரேட்டாக நீங்கள் பார்க்கணும், அது எங்கே வளைஞ்சிருக்கு, எங்கே போயிருக்கு, எங்கே புதுசாக இருக்குது, தேவையில்லை. சிம்பிளாக நான் வந்து இங்கே காமிக்கிறேன். ஓகே, நான் வந்து உங்களுக்கு ஒரு வழியை வந்து ஷோ பண்ணுறேன், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணுன்னுட்டு. அதை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபோர் ஸ்டேட்டை வந்து நீங்கள் பாருங்கள். எது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், ஓகே, குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிராவை ஆட் பண்ணிக்கங்க. ஓகே, 4 சொன்னால நான் எரேஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் ஃபுல் எரேஸ் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம ரஃபாக வரைஞ்சிக்கலாம். இது 4 ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, இந்த 4 ஸ்டேட் உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆச்சா? நெக்ஸ்ட்டு கீழே வாங்க. கீழே வந்து 6 ஸ்டேட் இருக்குது. கீழே எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, கோவா, கீழே கோவா இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா, தமிழ்நாடு, நெக்ஸ்ட் வந்து ஆந்திர பிரதேஷ், ஓகே, தெலுங்கானா. டோட்டலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோவா 1, 2, 3, 4, 5, 6, சவுத்தில் வந்து 6 ஸ்டேட் இருக்குது. இது ஏன் நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ பண்ணுறேன், இந்த மாதிரி தான் வந்து படிக்கணுமா, அஃபிஷியலாக இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை, ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சிம்பிளாக நீங்கள் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணுன்னுட்டு. இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேட் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, 4 ஸ்டேட் எது? பஞ்சாப், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா, ஹிமாச்சல், உத்தராகண்ட். ஓகே, 4, 4, 8 ஆகிடுச்சு. இங்கே வந்து கீழே 6, மேலே வந்து நம்ம இங்கே 4, இங்கே 4, கீழே 6 நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூபி, பீகார், ஓகே, இப்படிக்கா நீங்கள் வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, சத்தீஸ்கர். ஓகே, ஸோ பீகார் ஒன்னாச்சா, யூபி ஒன்னாச்சா, பீகார் 2, வெஸ்ட் பெங்கால் 3, நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட், ஒடிசா வந்து பார்த்தீங்கன்னா 5, சத்தீஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா 6. ஸோ 4, 4, 8, 6, 6, 12. ஓகே, ஸோ 20 ஆகிடுச்சு. இன்னும் 8 ஸ்டேட் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது.
அதில் வந்து பார்த்திங்கன்னா 7 நார்த் ஈஸ்ட்டில் இருக்குது. நார்த் ஈஸ்ட்டில் வந்து நீங்கள் 7 ஸ்டேட் பார்க்கலாம். சிக்கிம் ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக 28 ஸ்டேட். ஓகே, 28 ஸ்டேட் இருக்குது, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து நான் உங்களுக்கு ரஃபாக ஒரு ஐடியா சொன்னது, நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்ட்டு. பட் உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மேப்பை எப்படி பார்க்கணுன்னா பொறுமையாக பார்க்கணும். ஒரு ஸ்டேட்டாக நீங்கள் பார்க்கணும். தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு கேரளா கூட பார்டர் டச் பண்ணா, கர்நாடகா கிட்ட பார்டர் டச் பண்ணா, ஆந்திரா கிட்ட பார்டர் டச் பண்ணா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்கள் பொறுமையாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து குஜராத் எடுத்துக்கங்க. இங்கே குஜராத் தெரியுதுல்ல, இந்த குஜராத்துக்கு வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம். நான் இந்த மாதிரி வரைகிறேன். ஸோ இது வந்து எதனா ஒரு நிஞ்சா டெக்னிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இப்போ நீங்கள் குஜராத்லேருந்து ராஜஸ்தானுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க, போகலாம்ல டைரெக்டாக. குஜராத்லேருந்து ராஜஸ்தானுக்கு நீங்கள் டைரெக்டாக போகலாம். ஓகே, ராஜஸ்தான்லேருந்து மத்திய பிரதேஷ்க்கு நீங்கள் டைரெக்டாக வரலாம். மத்திய பிரதேஷ்லேருந்து மகாராஷ்டிராவுக்கு டைரெக்டாக வரலாம். குஜராத்லேருந்து மகாராஷ்டிராவுக்கு டைரெக்டாக வரலாம். ஓகே, ஸோ அதனால இந்த மாதிரி நான் லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ குஜராத் டு ராஜஸ்தான் நீங்கள் டைரெக்டாக. ஓகே, ஸோ வேறு நடுவில் எந்த ஸ்டேட்டும் வராது. அதே மாதிரி குஜராத் டு மத்திய பிரதேஷும் நீங்கள் டைரெக்டாக போகலாம். ஓகே, குஜராத்லேருந்து மத்திய பிரதேஷும் டைரெக்டாக போகலாம். ஆனால் மகாராஷ்டிராவிலேருந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம், மகாராஷ்டிராவிலேருந்து ராஜஸ்தானுக்கு நீங்கள் போனோன்னா டைரெக்டாக போக முடியாது. ஏன்னா இது வந்து பார்டர் ஷேர் பண்ணல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக அப்சர்வ் பண்ணணும். நீங்கள் ப்ராப்பராக உங்களுக்கு வந்து தெரியணும். ஓகே, குஜராத் வந்து மத்திய பிரதேஷ் கூட பார்டர் ஷேர் பண்ணுது ரஃபாக. இப்போ நான் வந்து எக்ஸாக்டாக வரைஞ்சேன்னா இல்லை, இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சேன். ஜஸ்ட்டு உங்களுக்கு இது மூலமாகவே நான் சொல்லி கொடுத்தேன். குஜராத்தும் மத்திய பிரதேஷும் டச்சில் இருக்குது, மத்திய பிரதேஷும் ராஜஸ்தானும் டச்சில் இருக்குது, குஜராத்தும் ராஜஸ்தானும் டச்சில் இருக்குது, குஜராத்தும் மகாராஷ்டிராவும் டச்சில் இருக்குது, மத்திய பிரதேஷும் ராஜஸ்தானும் டச்சில் இருக்குது, மகாராஷ்டிராவும் டச்சில் இருக்குது நீட்டு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக போகலாம். ஆனால் மகாராஷ்டிராவுக்கும் ராஜஸ்தானுக்கும் நீங்கள் டைரெக்டாக போக முடியாது. நீங்கள் மகாராஷ்டிராவிலேருந்து ராஜஸ்தானுக்கு போனோன்னா ஒன்று குஜராத் வழியாக போகணும், இல்லைனா மத்திய பிரதேஷ் வழியாக போகணும். டைரெக்டாக உங்களால் போக முடியாது. அதே மாதிரி தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஒரு ட்ரையாங்கல் மாதிரி நீங்கள் பார்க்கலாம். தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் கேரளா டைரெக்டாக போகலாம், கேரளாவிலேருந்து தமிழ்நாடு டைரெக்டாக போகலாம், கேரளாவிலேருந்து கர்நாடகா டைரெக்டாக போகலாம், கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாடு டைரெக்டாக போகலாம். ஸோ இது வந்து ட்ரையாங்கலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்டரை ஷேர் பண்ணக்கூடியது. இவ்வளோ ஞாபகம் வச்சிங்கன்னா போதும். நீங்கள் அதை விட்டு நீங்கள் ஜூம் பண்ணி பார்டர் எந்தெந்த இடத்துல எது நாட் யூஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கல் மாதிரி ஞாபகம் வச்சுங்க, டச் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா எடுத்துக்கங்க. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் தெலுங்கானா பார்க்கலாம். தெலுங்கானாக்கும் நீங்கள் வந்து ட்ரையாங்கல் பார்க்கலாம். ஓகே, கர்நாடகா வந்து தெலுங்கானா டச் ஆகுது, தெலுங்கானா கர்நாடகா. ஸோ டைரெக்டாக பவுண்ட்ரி டச் இருக்குது. கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் டச் இருக்குது, தெலுங்கானாக்கும் ஆந்திராவுக்கும் டச் இருக்குது, டைரெக்டாக இருக்குது. அதே நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து தெலுங்கானாவுக்கு வந்து நீங்கள் போக முடியாது. ஓகே, பட் தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு வந்து டைரெக்ட் டச் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இங்கே தெரியுதுல்ல. ஸோ தமிழ்நாடுக்கும் ஆந்திராவுக்கும் டைரெக்ட் பார்டர் ஷேர் ஆகக்கூடியது. ஆனால் தெலுங்கானாவுக்கு வந்து டைரெக்டாக ஷேர் ஆகலை. ஸோ நீங்கள் ஆந்திராவை பாஸ் பண்ணி தெலுங்கானாவுக்கு போகணும், இல்லைனா கர்நாடகா மூலமாக வந்து நீங்கள் தெலுங்கானாவுக்கு போகலாம். கேரளாவுக்கும் அவ்வளோதான். நீங்கள் கேரளாவிலேருந்து ஆந்திராவுக்கு போகணுன்னா ஒன்று தமிழ்நாடு வழியாக போகணும், இல்லைனா கர்நாடகா வழியாக நீங்கள் ஆந்திராவுக்கு போகணும், டைரெக்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்டர் வந்து நீங்கள் ஈஸியாக அப்சர்வ் பண்ணணும், ரொம்ப டெப்த்தாக போய் போகணுன்ட்டு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஜூம் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இங்கே ஆந்திர பிரதேஷ் இருக்குல்ல, ஆந்திர பிரதேஷ்க்கும் சத்தீஸ்கருக்குமே வந்து பார்டர் டச் ஆகுது, நீங்கள் பார்க்கலாம், டச் ஆகுது. அதே மாதிரி ஒடிசாக்குமே வந்து பார்த்திங்கன்னா பார்டர் டச் ஆகுது, ஒடிசாக்குமே வந்து பார்டர் டச் ஆகுது. ஆனால் தெலுங்கானாக்கும் ஒடிசாக்கும் டச் ஆகலை, தெலுங்கானாக்கும் சத்தீஸ்கருக்குமே வந்து பார்டர் டச் ஆகுது கண்டி. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டச் ஆகலை. நான் வந்து ஜூம் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இங்கே நம்ம எரேஸ் பண்ணிடலாம் இதை. இங்கே நான் ஜூம் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆந்திர பிரதேஷ், இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ் பார்டர். சத்தீஸ்கரும் ஆந்திர பிரதேஷும் இந்த இடத்துல டச் ஆகுது. தெலுங்கானாவும் ஆந்திராவும் டச் ஆகுது கண்டி. ஆந்திராவும் ஒடிசாவும் டச் ஆகிட்டு இல்லை, பட் ஒரு சில மேப்பில் நீங்கள் டச் ஆகிற மாதிரி பார்க்கலாம். நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம்,
இந்த மேப்பில் வந்து தெலுங்கானா ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல, தெலுங்கானாவும் ஒடிசாவும் ஜாயிண்ட் ஆகுது, நீங்கள் பார்க்கலாம். இந்த மேப்பில் ஜாயிண்ட் ஆகிட்டு இருக்கு. அதே நான் இங்கே ஒரு மேப் காமிக்கிறேன், இதில் நீங்கள் பார்க்கலாம். நான் ஜூம் பண்ணி ஷோ பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா டச் ஆகிட்டு இல்லை, நடுவில் வந்து ஆந்திர பிரதேஷ் வந்திருக்கு. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதுதான் கரெக்டான மேப். நான் இப்போ ஷோ பண்ணிகிட்ருக்கேன்ல, இது கரெக்டான மேப். தெலுங்கானா வந்து ஒடிசா கூட பார்டரை ஷேர் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க, பவுண்ட்ரி கரெக்ஷன். அதனால் இப்போது நியூவாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணோம். தெலுங்கானா வந்து ஒடிசா கூட ஷேர் பண்ணுறதுல தெலுங்கானா வந்து பார்த்திங்கன்னா எது கூட ஷேர் பண்ணுதுன்னா நான் வரைஞ்சி காமிக்கிறேன். திருப்பி ட்ரையாங்கல். ஓகே, இப்படி தெலுங்கானா, சத்தீஸ்கர், ஆந்திரா. ஓகே, தெலுங்கானா, சத்தீஸ்கர், ஆந்திரா. நீங்கள் தெலுங்கானாலேருந்து சத்தீஸ்கருக்கு போகலாம், சத்தீஸ்கர்லேருந்து தெலுங்கானாக்கு வரலாம், சத்தீஸ்கர்லேருந்து ஆந்திராவுக்கு போகலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி மூணுத்துக்குமே வந்து பார்டர் டச் ஆகிட்டுருக்கு. ஒடிசா வந்து டச் ஆகிட்டு இல்லை, இதுக்கு ஆந்திராவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆந்திரான்னு சொல்கிற பாருங்கள், தெலுங்கானாக்கு. அதே மாதிரி தான் இங்கே ட்ரையாங்கிள். ஓகே, நீங்கள் ஒடிசாலேருந்து சத்தீஸ்கருக்கு போகலாம், ஒடிசாலேருந்து ஆந்திராவுக்கு போகலாம். ஓகே, ஸோ ஒடிசா வந்து சத்தீஸ்கருக்கும் ஆந்திராவுக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து பார்டரை ஷேர் பண்ணக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் மேலே பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க காமனாக, வந்து நீங்களே அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லிவிடுவாங்க. பட் நான் வந்து லைட்டாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து ஃபுல் டெப்த்தாக வந்து நீங்கள் பார்க்கணும். இப்போ இங்கே நான் வந்து ஜூம் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் ஜூம் பண்ணுறேன். பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட். இப்போது ஹரியானா வந்து எது கூட பார்டரை ஷேர் பண்ணுது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்று வந்து பஞ்சாப் கூட ஷேர் பண்ணுது, ஒன்று வந்து ஹிமாச்சல் கூட ஷேர் பண்ணுது, யூபி கூட ஷேர் பண்ணுது, உத்தராகண்ட் கூட ஷேர் பண்ணா இங்கே நீங்கள் பார்க்கலாம். இந்த இடம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணும். இந்த ஹேண்ட் இருக்குல்ல, தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த ஹேண்ட் உங்களுக்கு. இருங்க, நான் வந்து ஒரு சர்க்கிள் போட்டிருந்தாங்க. ஓகே, ஒரு சர்க்கிள் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சர்க்கிளில் வந்து நீங்கள் பார்க்கலாம், எல்லாமே வந்து ஜாயின் ஆகிற மாதிரி தெரியுது. அதனால் உத்தராகண்டுக்கும் ஹரியானாக்கும் பார்டர் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை. ஓகே, ஸோ இந்த மேப்பில் வந்து அவங்க கிளியராக ஷோ பண்ணிட்டு இல்லை. பட் இங்கே வந்து யூபியும் ஹிமாச்சலும் மீட் ஆகக்கூடியது. ஓகே, ஸோ அதனால் ஹிமாச்சல் வந்து உத்தராகண்டுக்கு டச் ஆகுறதில்ல, ஹிமாச்சல் வந்து பஞ்சாபுக்கு டச் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஹரியானா வந்து பஞ்சாபுக்கு டச் ஆகுது, ஹிமாச்சலுக்கு டச் ஆகுது, யூபிக்கு டச் ஆகுது, ராஜஸ்தானுக்கு வந்து டச் ஆகுது பார்டர். உத்தராகண்டுக்கு டச் ஆகலை, ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூபி. ஸோ யூபி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேட் கூட ஜாயின் ஆகுது. நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து உத்தராகண்டா, ஹிமாச்சல் பிரதேஷ், ஹரியானா, ராஜஸ்தான். ஓகே, ஸோ 1 2 3 4 5 6 சத்தீஸ்கர், 7 ஜார்க்கண்ட், 8 பீகார், டெல்லியை யூடியை சேர்த்துக்குன்னா 1. ஓகே, ஸோ டோட்டல் 9 ஸ்டேட் இல்லை டெல்லி, பட் யூடி. ஓகே, ஸோ யூடி 1. டோட்டலாக 9 இடத்து கூட வந்து பவுண்ட்ரி ஷேர் பண்ணுது. அதில் 1 வந்து யூனியன் டெரிட்டரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி பவுண்ட்ரியை நீங்கள் ஷோ பண்ணோம். அதே மாதிரி யூபிக்கு வந்து நீங்கள் இந்த இடம் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். கொஞ்சம் நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த ரவுண்டு. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். உத்தராகண்ட் இங்கே தான் வந்து கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த இடம் தான் வந்து நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். எதனா ஒரு கொஷன் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்படியே கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூபி இருக்குது, இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் ஜாயிண்ட்டில் இருக்குது. ஓகே, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார். ஸோ இந்த ஒரு பாயிண்டில் வந்து இதெல்லாமே வந்து ஜாயின் ஆகுது. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்லேருந்து சத்தீஸ்கருக்கும் போகலாம், நீங்கள் யூபிக்கும் போகலாம். ஓகே, மத்திய பிரதேஷ்லேருந்து சத்தீஸ்கர் போகலாம், யூபி போகலாம். அதே மாதிரி சத்தீஸ்கர்லேருந்து நீங்கள் மத்திய பிரதேஷும் போகலாம், யூபியும் போகலாம், ஜார்க்கண்டும் போகலாம். ஓகே, ஒன்று அடிஷ்னலாக ஆட் ஆகிடுது. சத்தீஸ்கர்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்க்கும் போகலாம், யூபிக்கும் ஸ்ட்ரைட்டாக போகலாம், ஜார்க்கண்டுக்கும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் சைட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கருக்கும் போகலாம், யூபிக்கும் போகலாம், பீகாருக்கும் போகலாம். ஆனால் மத்திய பிரதேஷ்க்கு போக முடியாது. ஓகே, இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். என்ன நீங்கள் இங்கே போகலாம் அங்கே போகலாம், எங்கேயுமே நாங்கள் போக முடியல, நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. பட் பார்க்கணும் நீங்கள். நான் திருப்பி சொல்கிற பாருங்கள், மத்திய பிரதேஷ்லேருந்து
நீங்கள் சத்தீஸ்கர் போகலாம், மத்திய பிரதேஷ்லேருந்து யூபி போகலாம். ஓகே, டைரெக்டாக இங்கே நீங்கள் ட்ரையாங்கல் மாதிரி போகலாம். நெக்ஸ்ட் வந்து சத்தீஸ்கர்லேருந்து நீங்கள் மத்திய பிரதேஷும் போகலாம், யூபியும் போகலாம், ஜார்க்கண்டும் போகலாம். ஓகே, இப்படி ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஜார்க்கண்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூபி, ஜார்க்கண்ட்லேருந்து நீங்கள் பீகாரும் போகலாம், யூபியும் போகலாம். ஓகே, சத்தீஸ்கரும் போகலாம். ஓகே, ஸோ இந்த 4 வந்து நீங்கள் ஸ்டேட்டுக்கு போகலாம். ஆனால் மத்திய பிரதேஷ்க்கு போக முடியாது டைரெக்டாக. ஸோ இன்டைரக்டாக வந்து நீங்கள் போகலாம், பட் டைரெக்டாக பார்டர் வந்து டச் ஆகலை, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்த வந்து நீங்கள் ஒரு சர்க்கிள் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் பாருங்கள். எங்கன்னா 1-2-3 நம்பர் போட்டுக்குங்க. ஓகே, 1-2-3 நம்பர் போட்டுங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஜார்க்கண்டும் பீகாரும் டச் ஆகிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஜார்க்கண்ட், பீகார், சத்தீஸ்கர், இப்படி ஞாபகம் வச்சுங்க. ஒரு லைன் 2-3 மேப் ஒயிட் ஷீட்டில் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுங்க. ஸோ இந்த லைன் நீங்கள் டக்குன்னு பார்க்கும்போது பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், யூபி 3மே வந்து ஒன்றா பார்டர் ஷேர் பண்ணுன்னு தெரியும். ஓகே, இது ஒரு ட்ராயிங் வரைஞ்சிக்கணும். செகண்ட் ட்ராயிங்லேயுமே இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுங்க. செகண்ட் ட்ராயிங்லேயும் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு இந்த மாதிரி இந்த ஷேப்பில் வரைஞ்சிக்கங்க. இந்த ஷேப்பில் வரையும்போது உங்களுக்கு தெரிய வரும் மத்திய பிரதேஷ், யூபி, சத்தீஸ்கர் டைரெக்டாக பார்டர் வந்து ஷேர் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த 2 ட்ராயிங், ஃபஸ்ட்டு ஒரு ட்ராயிங் காமிச்சேன், செகண்ட் ஒரு ட்ராயிங் காமிச்சல, அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பீகார். ஸோ பீகார் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சேம் தேர்டில் சர்க்கிள் போட்டு இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் வரைஞ்சிக்கங்க. ஓகே, யூபி, பீகார், ஜார்க்கண்ட் 3மே வந்து பார்டரை ஷேர் பண்ணுது. ஸோ 3 ட்ராயிங்கு 3த்துலேயுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆர்க் மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கினீங்கன்னா இந்த பாயிண்டில் இருந்து எதனா ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா உங்களுக்கு பார்டர் இஷ்யூ வராது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்த் ஈஸ்ட் சைடு வந்து போகலாம். நார்த் ஈஸ்ட் சைடு வந்து எந்த மாதிரி இருக்குன்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நார்த் ஈஸ்ட் சைடு வந்து டோட்டலாக நீங்கள் 7 ஸ்டேட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது வந்து அசாம். இந்த அசாமை தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுமே அசாமில் டச் ஆகுறது. ஓகே, எல்லா ஸ்டேட்டுமே அசாமில் டச் ஆகும். இங்கே நீங்கள் பார்க்கலாம் அருணாச்சல் பிரதேஷ், நான் வந்து மார்க் பண்ணுறேன். அருணாச்சல் பிரதேஷ் மேலே வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் இருக்குது. அசாம் கூட டச் ஆகுது, நீங்கள் பார்க்கலாம். அசாம் கூட டச் ஆகுது. நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா நாகாலாண்ட், அசாம் கூட டச் ஆகுது பார்டர். மணிப்பூர், அசாம் கூட டச் ஆகுது. மிசோரம், அசாம் கூட டச் ஆகுது. திரிபுரா, அசாம் கூட டச் ஆகுது. மேகாலயா, அசாம் கூட டச் ஆகுது. வெஸ்ட் பெங்காலுமே வந்து டச் ஆகுது. இப்போ நீங்கள் அசாமுக்கு நார்த் ஈஸ்ட்டுக்கு போனோன்னா லேண்ட் ரூட்லேருந்து ஒரே வழி தான், வெஸ்ட் பெங்கால் சிலிகுரி காரிடார் மூலமாக நீங்கள் போகணும். ஸோ ஒரே ரூட் தான் உங்களுக்கு லேண்ட் மூலமாக இருக்கிறது. இல்லைனா பங்களாதேஷ் பர்மிஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் பங்களாதேஷ்லேருந்து போகலாம். ஓகே, ஸோ நார்த் ஈஸ்ட்டில் வந்து அசாமை வந்து நீங்கள் மெயினாக பாயிண்ட் பண்ணி பார்க்கணும். அசாமை சுற்றி எல்லா ஸ்டேட்டும் வரக்கூடியது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜியோகிராஃபியாகவே வந்து பவுண்ட்ரிஸ் எல்லாம் வந்து நேச்சுரலாகவே இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அசாம் இருக்குதுன்னு எடுத்துக்கங்க. அசாம் இருக்கா, இந்த அருணாச்சல் பிரதேஷில் வந்து நீங்கள் ஹிமாலயஸ் பார்க்கலாம். ஓகே, அது கீழே வந்து நாகா ஹில்ஸ் பார்க்கலாம். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூர் ஹில்ஸ் பார்க்கலாம். நீங்கள் அது கீழே வந்து மிசோரம் ஹில்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். லுஷாய் ஹில்ஸ் மேப்பிங்கில் நான் சொல்லியிருக்கேன்ல. இங்கே வந்து திரிபுரா ஹில்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெகாலயா, இது வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் பிளாட்டோ டைப், இந்த காரோ, காசி, ஜெயந்தியா வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ அசாமை எல்லா ஸ்டேட்டுமே வந்து டச் ஆகக்கூடியது, ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. அதே மாதிரி இது கூட இருக்கக்கூடிய ஸ்டேட் வந்து அசாம் ப்ளஸ் ஒரு ஸ்டேட் இல்லைன்னா 2 ஸ்டேட் வந்து டச் பண்ணியிருக்கோம். என்ன இது அசாம் ஒரு ஸ்டேட் இல்லைன்னா 2 ஸ்டேட்டு புரியலையே? புரியும். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ அருணாச்சல் பிரதேஷ் எடுத்துக்கங்க. அசாம் டச் ஆகிருக்கா, நாகாலாண்டுமே டச் ஆகிருக்கு அருணாச்சலுக்கு. அப்போ அசாம் கூட ஒரு ஸ்டேட்டு நாகாலாண்டு ஆட் ஆகிருக்கு. எதுக்கு? அருணாச்சலுக்கு. அதே நாகாலாண்டுக்கு எடுத்துங்க, அசாம் கூட, இது வந்து அசாமா, அசாம் கூட அருணாச்சல் பிரதேஷும் பார்டர் ஷேர் பண்ணா, மணிப்பூருமே வந்து பார்டர் ஷேர் பண்ணுது. அப்படின்னா
2 அசாம் கூட 2 ஷேர் பண்ணுது. ஓகே, திருப்பி நான் சொல்கிறேன், கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கலாம். ஓகே, அசாம் கூட இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாம் அசாம் கூட சேர்ந்து ஒரு ஸ்டேட்டை பார்டரை வந்து ஷேர் பண்ணும், இல்லைன்னா 2 ஸ்டேட் பார்டரை ஷேர் பண்ணும். அருணாச்சல் பிரதேஷ் வந்து அசாம் கூட ஷேர் பண்ணா அதை கூட சேர்த்து இன்னொன்று நாகாலாண்டையும் ஷேர் பண்ணுது. ஸோ அசாம் கூட சேர்ந்து ஒரு பார்டரை ஷேர் பண்ணுது. நாகாலாண்டு அசாம் கூடயும் பார்டர் ஷேர் பண்ணுது, பட் அதை விட்டு செப்பரேட்டாக அருணாச்சல் பிரதேஷும் ஷேர் பண்ணுது, மணிப்பூருமே வந்து ஷேர் பண்ணுது, 2 பார்டரை ஷேர் பண்ணுது. அதே மாதிரி மணிப்பூர் அசாம் கூடயுமே வந்து பார்டரை ஷேர் பண்ணுது, ஆனால் நாகாலாந்து கிட்டேயுமே வந்து பார்டர் ஷேர் பண்ணுது, மிசோரம் கூடயுமே வந்து பார்டரை ஷேர் பண்ணுது, 2 பார்டரை ஷேர் பண்ணுது. ஆனால் திரிபுரா அசாம் கூட ஷேர் பண்ணுது, ஆனால் ஒரு மிசோரம் கூட மட்டும்தான் ஷேர் பண்ணுது, ஒரே ஒரு ஸ்டேட் பார்டர். ஸோ ஒரு ஸ்டேட்டு ஒரு பார்டர் இல்லைனா 2 பார்டர் வந்து எக்ஸ்ட்ரா ஷேர் பண்ணும் இங்கே நார்த் ஈஸ்ட்டில். ஆனால் மெகாலயா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசாம் கூட மட்டும்தான் பார்டரை ஷேர் பண்ணக்கூடியது, ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இந்த மாதிரி வேறு எதனா இருக்கா? சிக்கிம். ஓகே, ஒரே ஒரு ஸ்டேட் வெஸ்ட் பெங்கால் கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணும். 2 ஸ்டேட்டு தான், மெகாலயா அசாம், மெகாலயா சிக்கிம். மெகாலயா சிக்கிம் இது 2 மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்டேட் கூட பார்டரை ஷேர் பண்ணக்கூடியது. ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு ஷோ பண்ணேன் இவ்வளோ என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. பஞ்சாப் எடுத்துக்கங்க. ஓகே, இங்கே பஞ்சாப் நீங்கள் பார்க்கலாம். பஞ்சாப் எடுத்துங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் கூட ஷேர் பண்ணுது பார்டர். ஓகே, ஹிமாச்சல் கூடயும் வந்து ஷேர் பண்ணுது, ஹரியானா கூட ஷேர் பண்ணுது, ராஜஸ்தான் கூடயுமே வந்து ஷேர் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி பவுண்ட்ரியை வந்து நீங்கள் ரஃப்பாக நீங்கள் பார்க்கணும், டச் ஆகுதா இல்லையா, இவ்வளோ தெரிஞ்சால் போதும், ஃபுல் வேணாம். ஸோ 28 ஸ்டேட் இருக்குது, நம்ம மார்க் பண்ணிட்டோம். நம்ம 28மே கேபிட்டல். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேபிட்டல் தெரிஞ்சுக்கணும், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கான நிமோனிக் டெக்னிக் அது இதுன்னு வந்து நீங்கள் யூடியூப்பில் தேடினீங்கன்னா நிறைய இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பார்க்கலாம், ஃப்ரீயாக இருக்குது. பட் நான் வந்து இங்கே எந்த விதமான நிமோனிக் டெக்னிக்கோ எதுவும் வந்து நான் சொல்லித்தர போகிறதில்ல, நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா மேப்பிங் அப்சர்வேஷன் மூலமாக ஞாபகம் வச்சுக்கணும், கொஞ்சம் மெமரியுமே தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா சவுத்துலேருந்து போகலாம். தமிழ்நாடு, சென்னை. ஓகே, கேரளா. ஸோ திருவனந்தபுரம் கேபிட்டல் ஞாபகம் வச்சுங்க. இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா யூபிஎஸ்சி இதை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்கு கொஷன். நீங்கள் வந்து இங்கே பார்க்கல, டெல்லி இருக்கா, டெல்லி கீழே வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரும் இருக்கும், தெலுங்கானா ஹைதராபாத்தும் இருக்குது. இதே கொஷன் தான் வந்து கேட்டிருந்தாங்க, சேம் லேட்டிடியூடில் எது வருதுன்னுட்டு. அமாங் த ஃபாலோயிங் சிட்டிஸ் விச் ஆன் லைஸ் ஆன் த சேம் க்ளோசஸ்ட் லேட்டிடியூட் டெல்லி. ஆன்சர் வந்து பெங்களூர், ஏன்னா பெங்களூர் வந்து கர்நாடகாவோட கேபிட்டல். அதனால் கேபிட்டல் மேப் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஓகே, உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கேபிட்டலை வந்து சவுத் டு நார்த் அரேஞ்ச் பண்ணுங்கள். சவுத் டு நார்த் அரேஞ்ச் பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டம்தான், இந்த மேப்பை யூஸ் பண்ணாதீங்க. இது வரும் கேபிட்டலுக்கு மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஏன் இது வரும் நான் கேபிட்டலுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன், ஏன்னா இது வந்து அஃபிஷியல் மேப் இல்லை. அஃபிஷியல் மேப் இல்லைன்னா கொஞ்சம் லொக்கேஷன் வந்து மேலே கீழெல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து நெட்டில் போய்ட்டு அஃபிஷியல் மேப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள், ஏன்னா கொஞ்சம் நிறைய குட்டிஸாக இருக்கும், அதில் ஜூம் பண்ணுங்கள். அதில் வந்து சவுத் டு நார்த்தை வந்து கேபிட்டலாக அரேஞ்ச் பண்ணுங்கள். சவுத் டு நார்த்தை கேபிட்டல் அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நார்த் ஈஸ்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் செப்பரேட்டாக எடுத்துக்கங்க ஃபைனலாக. ஏன்னா இது வந்து யூபிஎஸ்சி கொஞ்சம் இன்னும் ஃபோக்கஸான ஏரியா. இன்னும் கொஞ்சம் பார்க்க போனால் யூபிஎஸ்சிக்கு இதுதான் ஃபேவரேட்டாக அது அப்படி எதுவும் இல்லை. பட் கொஞ்சம் நீங்கள் வந்து அடிஷ்னல் எஃபர்ட் வந்து இதுக்கு கொடுங்க நார்த் ஈஸ்ட்டுக்கு. நானும் வந்து செப்பரேட்டாக நார்த் ஈஸ்ட் கொடுத்துருக்கேங்க. ஓகேவா? ஸோ நார்த் ஈஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் செப்பரேட்டாக ஃபோக்கஸ் தேவை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நார்த் டு சவுத் டு நார்த் வந்து கேபிட்டலாக அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆவலையா கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து சொல்லித்தரேன். ஓகே, பட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து கர்நாடகாவோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர். ஆந்திராவோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா அமராவதி. கோவாவோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா பன்ஜி. ஓகே, நான் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, பன்ஜி. நெக்ஸ்ட்டு தெலுங்கானா. ஓகே, ஹைதராபாத் வந்து கேபிட்டல். தெலுங்கானாவோட கேபிட்டல் வந்து ஹைதராபாத்.
ஓகே, ஜூம் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஜூம் பண்ணால் உங்களுக்கு தெரிய வரும். ஒடிசாவோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா புவனேஸ்வர். சத்தீஸ்கரோட கேபிட்டல் வந்து ராய்ப்பூர். ஓகே, மகாராஷ்டிராவோட கேபிட்டல் மும்பை. யூனியன் டெரிட்டரியோட கேபிட்டல் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஸோ இதில் நான் ஆட் பண்ண மாட்டேன். குஜராத்தோட கேபிட்டல் காந்திநகர். நெக்ஸ்ட்டு மத்திய பிரதேஷோட கேபிட்டல் போபால். ராஜஸ்தானோட கேபிட்டல் ஜெய்ப்பூர். யூபியோட கேபிட்டல் லக்னோ. பீகாரோட கேபிட்டல் பட்னா. ஜார்க்கண்டோட கேபிட்டல் வந்து ராஞ்சி. வெஸ்ட் பெங்காலோட கேபிட்டல் கொல்கத்தா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹரியானா பஞ்சாப் ரெண்டுத்துக்குமே வந்து சண்டிகர் தான் வந்து கேபிட்டல். இமாச்சலுக்கு வந்து சிம்லா. உத்தராகண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேராதூன். ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து 2 இருக்குது, ஸ்ரீநகர். இது வந்து யூடியில் வர இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம நார்த் ஈஸ்ட்டுக்கு வரலாம். ஓகே, இங்கே வந்து தெரியும், நீங்கள் பார்க்கலாம், நான் ஜூம் பண்ணுறேன். சிக்கிம். ஓகே, ஸோ சிக்கிம் வந்து நார்த் ஈஸ்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா இது வந்து கொஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த 7 கூட இந்த 8மே ஆட் பண்ணிக்கங்க. சிக்கிம்க்கு வந்து பார்த்திங்கன்னா கேங்டாங் கேபிட்டல். அருணாச்சலுக்கு வந்து இட்டாநகர். அஸ்ஸாமுக்கு வந்து திஸ்பூர். நாகாலாந்து கொஹிமா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து மேகாலயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷிலாங். மணிப்பூருக்கு இம்பால். திரிபுரா அகர்தலா. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா மிசோரமுக்கு ஐஸ்வால். இது ஏன் வந்து நான் நார்த்து டு சவுத்துக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எடுத்துக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா ரீசன் இருக்குது. ஓகே, இதில் வந்து கரெக்டாக கொடுக்கல. இங்கே நீங்கள் பார்க்கலாம், கேங்டாக்கும் இட்டாநகருக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. இதில் வந்து இட்டாநகர் வந்து நார்த்தில் காமிச்சிருக்காங்க, அதுக்கு கீழே வந்து கேங்டாங்கை ஷோ பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு லைன் ஸ்ட்ரைட்டாக போகிறேங்க, அந்த ஹேண்டை ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போகிறேன்னா, ஓகே சாரி, இங்கே நீங்கள் பார்க்கலாம், நான் ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போகிறேன், இட்டாநகர் வந்து மேலே வருது. அதனால தான் இதை வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்கன்னு நான் சொன்னேன். அதே இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்லாஸில் இருந்த மேப், இது அட்லாஸில் வந்து இதை கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம், நார்த் டு சவுத் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே, கேபிட்டலை வந்து நீங்கள் நார்த் டு சவுத் அரேஞ்ச் பண்ணணும், இம்பார்ட்டண்ட் இது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேங்டாங் தான் வரக்கூடியது, செகண்டு தான் இட்டாநகர். நீங்கள் பார்க்கலாம், லைன் நான் வந்து ட்ரா பண்ணுறேன், தெரியுதா? ஃபஸ்ட்டு வந்து கேங்டாங், செகண்ட் இட்டாநகர், தேர்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பூர், ஃபோர்த்து கொஹிமா நாகாலாண்டோட கேபிட்டல். ஓகே, ஃபிஃப்த்து வந்து ஷிலாங், சிக்ஸ்த்து இம்பால். ஓகே, செவன்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா அகர்தலா, ஃபைனலாக வந்து ஐஸ்வால். ஈக்குவேட்டருக்கு கொஞ்சம் மேலே நார்த்தில் இருக்குது, இது இம்பார்ட்டண்ட்டு. இப்படி கூட கேட்கலாம் கொஷனு. ஓகே, அரேஞ்ச் த கேபிட்டல் அக்கார்டிங் டு நார்த் ஆஃப் ட்ராபிக் ஆஃப் கேன்சர்ன்ட்டு வந்து கொஷன் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேலே ஐஸ்வால் வரும், அகர்தலா வரும், அதுக்கப்புறமா இம்ஃபாலுக்கு அப்புறமா வந்து ஷிலாங், கொஹிமா, திஸ்பூர், இட்டாநகர், அப்புறமா கேங்டாங். ஸோ இந்த ஆர்டர், ஓகே, நார்த் டு சவுத், சவுத் டு நார்த் வந்து உங்களுக்கு தெரியணும். ஹோம்ஒர்க் வீட்டில் போய் ட்ரை பண்ணுங்கள். வெஸ்ட் டு ஈஸ்ட் அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஈஸ்ட் டு வெஸ்ட் அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்களே ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து முயற்சி பண்ணுங்கள். இதை இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூபிஎஸ்சி உங்களுக்கு வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்கலன்னு கூட வச்சுக்கோங்க. பட் நீங்கள் இதை பார்க்குறதால இந்த மேப்பை உறுத்து பார்ப்பீங்களா, வேறு கொஷன் கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அந்த மெமரி, ஓகே, பிக்டோகிராஃபிக் மெமரி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேபிட்டலை பார்த்தோம், எது எது வந்து கேபிட்டல் என்ன அப்படின்ட்டு, ப்ளஸ் இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ், அதை ப்ளஸ் சிக்கிம், இதோட கேபிட்டலை அரேஞ்ச் பண்ணோம் நம்ம. ஓகே, சவுத் டு நார்த், நார்த் டு சவுத்துன்னுட்டு. இப்போ நீங்கள் வந்து என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகே, இது வந்து நான் உங்களுக்கு வந்து நான் கொடுக்க போகிறது. ஓகே, ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியான வேலை தான், ஆல்ரெடி நம்ம இதுக்கு பின்னாடியே பண்ணிட்டோம். பட் நீங்கள் வந்து பண்ணணும். இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போனீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்டர் வித் ஒன்லி ஒன் ஸ்டேட், எந்த ஸ்டேட் வந்து ஒரு ஒன் ஸ்டேட் கூட பார்டர் பண்ணுது அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணணும். எந்த ஸ்டேட் வந்து ஒரு 2 ஸ்டேட் கூட மட்டும் பார்டர் பண்ணுது கமெண்ட்டில் நீங்கள் பண்ணணும். ஹையஸ்ட் பார்டர், யூபி வந்து எவ்வளோ ஸ்டேட் கூட பார்டர் ஷேர் பண்ணுது, அசாம் எவ்வளோ ஸ்டேட் கூட பார்டர் ஷேர் பண்ணுது, சண்டிகர் எவ்வளோ ஸ்டேட் கூட பார்டர் ஷேர் பண்ணுது, கர்நாடகா எவ்வளோ பார்டர் கூட ஷேர் பண்ணுது ஸ்டேட் கூட, எம்பி, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட். ஆன்சர் கமெண்டில் வேணும். இது வந்து நான் ஆல்ரெடி நானே கொடுத்துட்டேன். ஓகே, ஹையஸ்ட் நம்பர் இன்டர்நேஷ்னல்
ஓகே, பார்டரை ஷேர் பண்ணக்கூடிய ஸ்டேட் எதுன்ட்டு வந்து இங்கே கொடுத்துட்டு இருக்கேன் நான் ஆல்ரெடி. அதே மாதிரி இங்கேயுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பார்டர் ஷேர் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸ் எதுன்ட்டு கொடுத்துருக்கேன். இது வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்ல இந்த பங்களாதேஷ் பார்டர், இந்த சைனா பார்டர், பாகிஸ்தான் பார்டர், அப்போயே வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். பட் இதுவும் வந்து நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கணும். ஸோ நம்ம வந்து இந்த கிளாஸ் இதோட ஸ்டாப் பண்ணிப்போம். அதுக்கு முன்னாடி நான் வந்து லைட்டாக மார்க் பண்ண வச்சிடறேன். ஓகே, ஸோ நீங்கள் கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வித் ஒன்லி ஒன் ஸ்டேட் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கிம் வந்து வரும். வெஸ்ட் பெங்கால் கூட மட்டும்தான் வந்து ஷேர் பண்ணுது. மற்றபடிக்கு மேலே சைனா. ஓகே, ஸோ ரைட் சைடில் வந்து பூட்டான், லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நேபாள். ஸோ உங்களுக்கு என்னோடய டைரெக்ஷன்லேருந்து நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேகாலயா ஒரு அசாம் கூட மட்டும்தான் ஷேர் பண்ணுது. கீழே வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ், மேலே அசாம். ஸோ அசாம் மட்டும்தான் வந்து இந்தியாவோட ஸ்டேட்டு. ஓகே, வித் ஒன்லி டூ ஸ்டேட் பார்டர் ஷேர் பண்ணக்கூடியது எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே கேரளா பாருங்கள், தமிழ்நாடு, கர்நாடகா. கேரளா வந்து 2 மட்டும்தான் ஷேர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு கோவா, கர்நாடகாவோட ஷேர் பண்ணா மகாராஷ்டிரா கூட. நெக்ஸ்ட்டு வேறு எது இருக்கலாம் டக்குன்னு யோசிங்க. ஓகே, கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கக்கூடிய கொஷின் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எது இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் உத்தராகண்ட். ஸோ உத்தராகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாச்சல், யூபி 2 பார்டர் தான் வந்து ஷேர் பண்ணுது. மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நேபாள், இந்த சைடில் நேபாள், மேலே வந்து. நெக்ஸ்ட் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி பார்த்தீங்கன்னா லடாக் வரும், டெல்லி தான் வரும். ஓகே, ஸோ அது வந்து யூனியன் டெரிட்டரி. டெல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டேட் தான் வந்து பார்டர் பண்ணக்கூடியது இங்கே இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் யூபி, ஹரியானா 2 மட்டும்தான் வந்து டெல்லி பண்ணுறது. லடாக்மே அவ்வளோதான், ஜேஎன்கே, ஹிமாச்சல். பட் ஜேஎன்கே வந்து லடாக், ஹிமாச்சல், பஞ்சாப் 3மே வந்துடும். ஸோ அதை விட்டால் மிச்சம் எதுவும் 2 ஸ்டேட்டு இருக்குது. இப்படிக்கா நார்த் ஈஸ்டில் இருக்குல்ல, அருணாச்சல் பிரதேஷ் இருக்குது, அசாம் வந்து மார்க் பண்ணலாம். அருணாச்சல் பிரதேஷ் இருக்குது, அசாம், அப்புறமா நாகாலாண்ட், அப்புறமா 2 ஸ்டேட் இருக்கக்கூடியது எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா திரிபுரா. ஓகே, அசாம், மிசோரம் வந்து ஷேர் பண்ணுது. ஸோ மற்றபடி மணிப்பூர் வந்து அசாம், நாகாலாண்ட், திரிபுரா 3 ஆகிடுது. ஓகே, ஸோ இல்லை. ஓகே, ஸோ டோட்டலாக எவ்வளோ? கேரளா 1 ஆச்சா, கோவா 2, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உத்தராகண்ட் 3 ஆச்சா. ஸ்டேட் வைஸாக அருணாச்சல் பிரதேஷ் வந்து 4 ஆச்சு, திரிபுரா வந்து பார்த்திங்கன்னா 5. ஸோ நீங்கள் ஸ்டேட் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா 5 வந்து 2 ஸ்டேட் ஒன்லி பார்டர் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். அதே யூனியன் டெரிட்டரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் இந்த லடாக் பார்த்துக்கலாம், அப்புறமா என்ன சொல்கிறது டெல்லி வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அப்சர்வ் பண்ணுங்கள், நீங்கள் வந்து எவ்வளோ பார்க்குறீங்களோ உங்களுக்கு தெரிய வரும். இப்போ யூபி எவ்வளோ ஸ்டேட் கூட பார்டரை ஷேர் பண்ணுது? இதே கொஷன் தான் குரூப் சியில் எனக்கு கேட்டாங்க, ராங் பண்ணிட்டு வந்தேன் நான். கர்நாடகான்னு ஆன்சர் பண்ணிட்டு வந்தேன், இன்னும் ஞாபகம் இருக்குது, அதெல்லாம் வந்து மறக்க முடியாது. ஸோ யூபி வந்து பார்த்திங்கன்னா 1 உத்தராகண்ட், 2 ஹிமாச்சல் பிரதேஷ், 3 ஹரியானா, 4 ராஜஸ்தான், 5 மத்திய பிரதேஷ், 6 சத்தீஸ்கர், 7 ஜார்க்கண்ட், 8 பீகார். டோட்டலாக அந்த யூபி 8 ஸ்டேட் கூட சேருது, ப்ளஸ் 1 யூனியன் டெரிட்டரி டெல்லி. அசாம், ஸோ செகண்ட் அசாம் வரும். யூபிக்கு அப்புறமா ஹையஸ்ட் வந்து யூபி 8 ஷேர் பண்ணக்கூடியது. செகண்ட் அசாம் அண்ட் சத்தீஸ்கர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 7 ரெண்டுமே வந்து 7 ஸ்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா பார்டரை ஷேர் பண்ணுது. அசாம் எடுத்துக்கங்க, அருணாச்சல் 1, நாகா 2, மணிப்பூர் 3, மிசோரம் 4, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திரிபுரா 5, மேகாலயா 6, வெஸ்ட் பெங்கால் 7. ஸோ 7 கூட வந்து பார்த்திங்கன்னா அசாம் ஷேர் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சத்தீஸ்கர். ஸோ இங்கே வந்து நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா 1 பீகார், 2 வெஸ்ட் பெங்கால், 3 ஒடிசா, 4 சத்தீஸ்கர். ஓகே, 5 மத்திய பிரதேஷ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 6. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இல்லை இருங்க நம்ம பீகாரை வந்து ஆட் பண்ணிட்டோம் கரெக்டாக? இல்லை, நம்ம சத்தீஸ்கர் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிறது 1 ஜார்க்கண்ட், 2 யூபி, 3 மத்திய பிரதேஷ், 4 மகாராஷ்டிரா, 5 தெலுங்கானா, 6 ஆந்திரா,
7 ஒடிசா. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் ஆகும் கொடுத்து நீங்கள் பண்ணோம். ஓகே, ஸோ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் டக்குன்னு பீகாருக்கு போயிட்டேன். ஸோ இதுவுமே வந்து 7. ஸோ அசாம் 7, சத்தீஸ்கருமே வந்து 7, கர்நாடகா வந்து பார்த்திங்கன்னா 6, எம்பி, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். எல்லாமே வந்து நீங்கள் இந்த மேப் இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி ஒன்று ஒன்றா மார்க் பண்ணுங்கள். முடிஞ்சால் கையில் ட்ராயிங் வரைங்க. பிளாங்க் மேப் இருக்கா யூஸ் பண்ணுங்கள். ஓகே, பிளாங்க் மேப்பிங்குமே நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி வந்து நீங்கள் ஸ்டேட் வைஸ் ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. நான் வந்து இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கல் எல்லாம் போட்டு காமிச்சேன்ல. ஹையஸ்ட் இன்டர்நேஷ்னல் பார்டர் வந்து ஷேர் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸ் எதுனா வெஸ்ட் பெங்கால். ஓகே, வெஸ்ட் பெங்கால் வந்து 3 இன்டர்நேஷ்னல் பார்டரை ஷேர் பண்ணுது. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பங்களாதேஷ், ஒன்று பூட்டான், ஒன்று நேபாள், இன்னொன்று பூட்டான். இது எல்லாமே இன்டர்நேஷ்னல் பார்டர் இது எல்லாமே. ஓகே, ஸோ வெஸ்ட் பெங்கால் வந்து 3 இன்டர்நேஷ்னல் பார்டரை ஷேர் பண்ணுது. சிக்கிமே வந்து 3 இன்டர்நேஷ்னல் பார்டரை ஷேர் பண்ணுது. ஓகேவா, இங்கே நீங்கள் பார்க்கலாம். சிக்கிம் இருக்குல்ல, இப்படிக்கா வந்து பூட்டான், இப்படிக்கா வந்து நேபாள், மேலே வந்து சைனா. ஸோ 3 இன்டர்நேஷ்னல் பார்டரை ஷேர் பண்ணுது. அருணாச்சல் பிரதேஷுமே 3 தான். இப்படிக்கா சைனா, இப்படிக்கா மயன்மார், இப்படிக்கா பூட்டான். ஞாபகம் வச்சுக்கோங்க. லத்தாக்குமே வந்து 3 தான். நெட்டில் தேடினீங்கன்னா 2 தான் வரும். அது என்ன ஆச்சுன்னு தெரில நெட்டுக்கு. ஓகே, ஸோ லத்தாக்குமே வந்து இப்படிக்கா சைனா, இப்படிக்கா பாகிஸ்தான், இங்கே லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான். ஞாபகம் வச்சுக்கேன். ஓகே, ஸோ 3 இடத்துல ஏதாவது. இது இன்டர்நேஷ்னல் பார்டரிங் ஸ்டேட்டு. ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல பாகிஸ்தான் கூட எந்தெந்த ஸ்டேட் பார்டர் வந்து, நெக்ஸ்ட் வந்து பங்களாதேஷ் கூட எந்தெந்த ஸ்டேட் பார்டர் வந்து, சைனா கூட எந்தெந்த ஸ்டேட்டு, பூட்டான், நேபாள் கூட எந்தெந்த ஸ்டேட்டு, மயன்மார் கூட எந்தெந்த ஸ்டேட்டு. ஓகே, ஸோ ஆப்கானிஸ்தான் கூட சேம், லடாக் ஒன்று. இதுதான் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதுவுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம இதோட முடிச்சிட்டோம். கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு, கிளியராக புரிய வந்துச்சா, எப்படி இருக்குது இந்த மாதிரி பேசிக்லேருந்து ஒரு கிளாஸ் கொண்டு வந்தது, என்னென்ன வந்து எப்படி ஹெல்ப் ஆச்சு என்னன்னுட்டு டவுட்ஸ் கேளுங்க. ஓகே, ஸோ யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்காக தான் நான் இந்த கிளாஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கல. எதனா டவுட்ஸ் இருந்துன்னா கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் நான் வந்து எப்படி சொல்லித்தரேன், என்ன யூஸ்ஃபுல்லாக இல்லையான்னுட்டெல்லாம். உங்களுக்கு வந்து நீங்கள் யாருன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி தான் நான் எல்லா விஷயமே வந்து நான் பண்ணியிருக்கேன். பார்க்க போனால் எனக்கு பெனிஃபிட்டாக இல்லையான்ட்டு எனக்கே தெரியாது இப்போ கூட. ஓகே, ஸோ மெஜாரிட்டி எனக்கு பெனிஃபிட் வரதில்லை எதுலையுமே தான். ஓகே, பட் நம்பிக்கை இருக்குது. நான் வந்து ஒரு நல்லது பண்ணுறேன்னா எனக்கு வந்து அது ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்குது. நம்மளுக்கு வந்து ஒரு டைமில் சொல்லிக் கொடுக்கல யாரும், பட் நம்ம வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் சொல்லித்தரோம். எல்லாருக்குமே வந்து இது அக்சஸ் ஆகும்னுட்டு. ஏன்னா இந்த ஒரு ஃபார்மேட்டில் எந்த புக்கோ எந்த யூடியூப் சேனலுமே உங்களுக்கு கவர் பண்ணாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ மேபி கவர் பண்ணால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். இன்னொருத்தர் இருக்காங்க கவர் பண்ணுறதுக்குன்னுட்டு. பட் இந்த ஃபார்மேட்டில் நான் தேடின வரைக்கும் யாருமே இப்படி பண்ணதில்லை எனக்கு. அதுக்குன்ட்டு நான் தான் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லலை. நான் வந்து அதை பண்ணணும். ஏன்னா இல்லை, ஒரு விஷயம் வந்து யூடியூப்பில் இல்லாத போது நம்ம அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ நிறைய டைம் நான் எடுத்துக்க விரும்பலை. கமெண்ட்டில் வந்து இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சொன்னல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். போய்ட்டு நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது மூலமாக இன்னும் நிறைய பேருக்கு தெரியும் ஒரு ஓகே இந்த கிளாஸ் வந்து உண்மையிலே நல்லாயிருக்கு, நம்மளுக்கு புரிய வருதுன்னுட்டு. ஸோ நிறைய பேர் வந்து ஜாயின் ஆகி இதை அட்டன் பண்ணுவாங்க. தென் கிளாஸ் 3ல் வந்து நம்ம ஃபுல் கண்ட்ரியோட மேப்பிங் எல்லாம் நம்ம பண்ணலாம். ஏஷியாவோட மேப்பிங் ஸ்டார்ட் பண்ணலாம். யூரோப் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு மேப்பிங் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ பாய். இன்னைக்கோட கிளாஸ் இவ்வளோ தான்.